காவியம் நீரும் கையெழுத்து ஆவி பிடிபோன வடிவில் வந்திருக்கிறாள் என்று உங்க மனைவிடம் சென்று சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். விடமாட்டோம் 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 விடமாட்டோம். விடமாட்டீங்களா? விலகுங்கள். அரண்மனை காவலர்களின் மீறி ஆவேச கோலத்துடன் உள்ளே வரும் நீ யார்? புறாவுக்கூட சேர்ந்து புகழ்பெற்ற மன்னவனின் வெள்ளாச்சை தேர்காலில் மகனையிட்டு நியாயம் காத்த மனுநீதி சோழனின் பெருங்கது நீதியை இலக்கணமாய் பெற்று பெருமை மிகுந்த திருமால் அவதார கரிகால சோழனின் பூம்புகார் எனது ஊர். பெருமணிகர் மாசாத்தோனின் மகன்கள். என் பேர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? முத்த விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்த தென்னகத்தில் மும்மரசு கொட்டி முச்சங்கம்பலத்து முத்தமிழை காப்பாற்றும் முழுமைந்த பரமேனை மூளையாக்க முடியும் இந்த மன்னவனையே என் முறையை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் அறிந்திருக. நீ யார்? கண்ணகி. கையில் தனிச்சிரமனுடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வலுவா நெடுஞ்சலிய பாண்டியனை துணிந்து எழுந்திருக்க வந்திருக்கும் கண்ணகி. பாண்டிய மன்னா ரோமானியின் கொள்மன்னவிலே அளிக்கிறார்கள். இதோ பாண்டியத்தை பெறவில்லை. ரோமானியர்கள் வீரர்களாம் துதுகளாம் பேச்சுகிறார்கள். கடந்து கொட்டியார்கள். அந்த கொடிக்கம்பம் விழுந்து விழ அயல்நாட்டர்கள் வந்திருக்க உனது கொடுங்கள் கொடுத்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கோழையுண்ட கோவலை மனைவி கண்ணகி என்பது அறிந்திருக்க. ஓ, நீ கோவலனின் மனைவி? இல்லை இல்லை, வளையம் திருடிய கல்வனின் மனைவி. போதும். யாவாராயும் நாகாக்கம்மன் நான் நாகாக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை இல்லை, அவரை கல்வன் என்று கொண்டான் சாட்டிய கல்வர்களே கல்வர்கள். கல்வனை தமிழகத்து நீதி கொள்ளாமல் விடாது என்பது உனக்கே தெரியும் அல்லவா? நீதி இறக்கமரைக்கும் நெடுஞ்சலிய பாண்டியனே, மது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? வல்லால் வகுத்தலா நீதி? அல்ல அல்ல, நல்லால் வகுத்தலா நீதி. அதெல்லாம் நான் வணங்குகின்ற தெய்வத்தை என் வாழ்வு கருள் சாவு படுகொலில் தள்ளிவிட்டீர்கள். குற்றவனே எண்ணிப்பார். கொள்மன்றத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தோடு முடிவானே. இதற்கு பெற நீதி, இதற்கு பெற நேர்மை, இதற்கு பெற அரசு, உமக்கு பெற அரங்காக்கும் மன்னன். என்ன உன் கணவன் கையில் இருந்தது? அரசி கோபுர தேவியின் சிலம்பு. கோபுர தேவி சிலம்பு இல்ல, கோவல தேவி என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்பதற்கு உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்கறிக்க வந்தவர் நான், குற்றவாளி நீ. என்ன, நான் குற்றவாளியா? ஆமாம், நீ குற்றவாளி. அதனால் நான் தீர்ப்பளிக்கும் உண்மை உன் கையில் இல்லை. அதோ இருக்கிறார்கள் பெருங்கன்மை பெரியவர்கள். இவர்களே போய் நீதிபதிகள். இவர்களே உனக்கட்டும் நல்ல தீர்ப்பு. ஆஞ்சோர்களே, அறிமிகாட்டின் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் படையை வளைக்காமல் அவன் செய்த குற்றத்தை மறைக்காமல் தாய் மேல் ஆணையாக, தமிழ் மேல் ஆணையாக, தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள். நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோபுர தேவி சிலம்பை கோலம் திருடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை. இது ஆராயாம அளித்த தீர்ப்பு. இதற்கு மன்னர் பொறுப்பு. இதுவே என் வழக்கு. வழக்குக்கு என்னமா ஆதாரம்? ஆதாரம் வேணுமா? ஐயோ, இந்த சிலம்பிற்கிடையான மற்றொரு சிலம்பை தான் மனவாள வைக்க வந்தான். பாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டார்கள். கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது கோபுர தேவியின் சிலம்பு. கோபுர தேவி சிலம்பு இல்ல, கோவலன் தேவி என்னுடைய சிலம்பு. அதற்கு அடையாளம் என்ன? அடையாளம் வேண்டுமா? இதோ அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்வி என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்ப நீ நேருக்கு நேர் ஒரு கேள்வி நான் தலையிடம் கேட்டிருந்தா நீதி வல்வான் நெடுஞ்சலிய பாணி என்ற பெயரும் உனக்கு நடத்திருக்கும். நத்தான் உயிரும் தங்கியிருக்குமே. அம்மா, தேவி அணிந்திருக்கும் மூறு சிலம்பு உன்னுடையது என்று நிரூபித்து காட்டுவாயா? நிரூபித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவனை எழுப்பி தருவீர்களா? வெற்றுன்ற தலையை ஒட்டி தருவீர்களா? முடியாது உங்கள். ஆனால் ஒன்று, இறந்து போனதால் தொங்கிவிட்டேன் அத்தாவியாய் போல் உங்கள் அனைவரின் தலையை தொங்க வைக்கிறேன். நீதி போனதால், நேர்மை போனதால், மானம் போனதால். மதுரை பாண்டியா, உன் மனைவியின் பழைய சிலம்பில் உள்ளவை மாணிக்கங்களா முத்துக்களா? சொல்லிட்டு உடனே முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பில் உள்ளவை மாணிக்கப்படங்கள். அப்படியா?
மாணிக்கங்கள். அதை எடுத்து என் மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வருகின்ற இரத்த துளிகள். பாண்டியா, இன்னும் உனக்கு சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்ற அப்படி சான்றவர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தங்கி விட்டதா, நீதி கலந்து விட்டதா? அதை பாருங்கள், அறம் மரம் இரம் அனைத்தும் மண்ணோடு கலந்து விட்டதா? ஐயோ, ஏடிந்த பாட்டம். தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலைமுடன் நிற்பதை பார்த்து. தமிழ்நாடு மலையில் திருக்க கேலி பேசுகிறது பாண்டியா, நீ நீதி விளங்கும் செய்தி கேட்டு. ஆனை சேனை ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்து தலைமுடியாமல் படம் எடுத்தும் உன் வீரம் எங்கே, கம்பீரம் எங்கே, வெற்றி திருப்பார்வை எங்கே எங்கே எங்கே? மாசு வளரவும் மாநிலம் திகழவும் நீதி வழங்கிய உமக்கு செங்கோல் அதற்காக, பாதகம் புரிந்த உமக்கு மணிமுடி அதற்காக, வேந்தர் குலத்து ஏழைகள் கற்பிக்க வந்த உமக்கு வெண்கச்ச குடை அதற்காக. அப்படியா? எங்கே பார்க்கலாம். தேவி தேவி, இப்படி கொடு. பார்த்தாயா முத்துக்கள்? அம்மா, உன் கணவன் கல்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தில் கொன்று வருக என ஆணையிட்ட நானே கல்வன். தாயே, தமிழே, தாயகமே, என்னை மன்னித்து விடம்மா, மன்னித்து விடம்மா. நன்றாக என்னை காலமெல்லாம் அளவை தற்கால்வனே. நன்றாக அழியட்டும், மொழியட்டும், மதுரை தீர்ப்பாட்சி அழியட்டும்.